மக்களே இன்னைக்கு என்னன்னா ரொம்ப ஒரு சோகமான விஷயம். திருச்சியில வந்துட்டு ஒருத்தி இந்த நாய், குட்டி நாய் இருக்கு இல்லையா? அந்த நாய எடுத்து இந்த செவ்வர்ல எறிஞ்சு கொன்றுக்கா. எவ்வளோ கொடூரமா இருக்குன்னா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. சொல்லு. அப்போ என்னால அத பார்க்கவே முடியல. எனக்கு என்னன்னா, அவள ஒரு பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு முதல்ல அசிங்கமா இருக்கு. அவ தமிழ்நாட்டுல உள்ளவ இல்ல தெரியுமா? வடக்குக்கே எந்த உள்ளவ. இளம் மயிர்ல இருந்துட்டு அவ போட்டு அங்கேயே அவ கிடக்க வேண்டியதானே சாணியம் கிடந்து பிடிச்சுட்டு. சாகவேண்டியதானே. இங்க இவளெல்லாம் என்ன பாரு. இப்போ இத காட்டாத. வீடியோ காட்டாத. அது பச்சை பிள்ளை மாரி இருக்கு. அங்க பாரு கைக்குள்ள இல்ல நிக்குது. என்னன்னா, ச்சே! நார்மலா ஒரு நாய், அந்த நாய் வந்துட்டு இப்போ ரோட்ல நிக்குது, எங்க நிக்குது, ஒரு கொஞ்சம் பெரிய நாய்னா வச்சுக்கிடுவோம். அந்த நாய நம்ம பார்த்தாலே சிலதெல்லாம் இந்த அப்பாவியா பார்க்கும். அத பார்க்கும்போது நமக்கு மனசு ஒரு மாரி இதாயிரும். இது நான்லாம் பார்த்தா பிஸ்கட் அது இதுன்னு ஏதாவது வாங்கி குடுப்போம். ஆனா, அப்படிப்பட்ட ஒரு நாயை இது பண்ண முடியல. அது இவ எடுக்கிற பச்சை நாய் பிள்ளை வந்துட்டு மாரி ஆமா இருக்கு. இத்துணூண்டு அப்போ குட்டியா இருக்கு, குட்டி. அது நார்மலா நம்ம இப்ப நாய நீங்க தூக்கி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு குட்டி நாய நம்ம இப்படி கையில எடுத்து பார்த்தா, அது எவ்வளோ கியூட்டா இருக்கும். அது நம்மள பொம்மை போல நக்கும் இருக்கு. ஆமா, ஒரு மாரி. ஆமா. நம்மள நக்கும். 2வது அது அப்படி பார்க்கவே ஒரு மாரி கியூட்டா பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நாய இடி எவ்வளோ ஒரு ஒரு கல் நெஞ்சன்னு இல்ல. இவளுக்கு நெஞ்சு இந்த இதயமே இல்ல. அப்படிப்பட்ட இவ ஒரு ஸ் ஒருத்தி ஸ் ஒரு செங்கல் சைக்கோ ஒருத்தி தான் நாயி. இப்படி எறிய முடியும். எப்போ ஒரு ச்சே! மனசாட்சி இல்லாத நாய். ஏய்! அவ 2, 3 நாய ஏதோ அடிச்சு அந்த இது மாரி எறிஞ்சு கொன்றுருக்கா. ம், 2 நாய பின்னங்கால்ல கயிறு தொங்க போட்டு அப்படி ம். பெர்மனன்ட்டா தலைகீழா விட்டுருக்கா. எப்போ அது மூக்குலலாம் ரத்தம் வந்து இறந்திருக்கு. எவ்வளோ கொடுமையா இருந்திருக்கும்ல. அது மட்டும் இல்ல. இவ வந்து அந்த தெருவுக்குள்ள போற எந்த நாயி, எந்த பசுவ அடிக்கிறா, ஆமாமா. அந்த ஒரு வீடியோல பார்த்தேன். என்னன்னா ஒரு 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 பெரிய பசுவும், ஒரு ஒரு உருட்டுக்கட்ட. கன்னுக்குட்டியும் சேர்ந்து அப்படி வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய உருட்டுக்கட்ட எடுத்து அத எறிஞ்சுட்டா. அது கன்னுக்குட்டிக்கு தல்ல இன்னும் ஆ. பட்டு அது விழும். அது அப்படியே நிக்கும் இருந்தாலும். அதுக்கு அடுத்தது ஏதோ தண்ணி எடுத்து ஊத்துறா. அது சுடு தண்ணியா என்ன தண்ணியான்னு தெரியல. தண்ணி எடுத்து ஊத்துறா. அது பட்டது அது ஓடிட்டு அந்த இதெல்லாம். அந்த எப்பா! பசு அந்த இவளாம் கன்னுக்குட்டி. மனுஷி அவளுக்கு வந்து 5 இல்ல, இல்ல. வருஷம் ஜெயிலாம். இவளுக்கு இல்ல 3 நேரம் 5 சோறு போடக்கூடாது. 5 வருஷம் ஜெயிலெல்லாம் கிடையாது. என்ன பொறுத்தளவுல எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. என்ன ஒப்பீனியன் நான் சொல்றேன். ம். என்னன்னா, இவள எல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த நாய வந்துட்டு இவ கழுத்து ஊத்துற இந்த குட்டி நாய கழுத்து ஊத்துறத கட்டி தூக்கி விட்டாளா, அது மாரி இவள வந்து கழுத்து குத்துற கட்டி தூக்கி விட்டுட்டு, என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த மீர் இருக்கும்ல, மீட்டாங்கொட்டை நம்ம அந்த மிஸ்ரு. மிஸ்ரு. அத எடுத்து என்ன பண்ணணும்னா, இவ மூஞ்சில ஓடி போட்டு விட்டுறணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, மொளகு பொடி எடுத்து இவ மூக்குல போடணும். அது இத மாரி இவள வந்து அப்படி கட்டி தூக்கி விட்டுறணும். விட்டுட்டு நம்ம மாட்டுக்கு மேல இந்த தண்ணி எடுத்து ஊத்துனால, அது மாரி இவளுக மேல கொதிக்க கொதிக்க சூடு தண்ணி எடுத்து ஊத்தணும். பத்தாது. இந்த இது இந்த இந்த பண்ணாலும் இந்த பத்தாது. மாரி எல்லாம் கொடும பண்ணணும். இது எனக்கு ஒப்பீனியன். உன் ஒப்பீனியன் என்ன? என்ன பண்ணணும்னு சொல்லு? என்ன கேட்டாச்சுன்னா, இவ வந்து அந்த பட்டிய வந்து அடிச்சு தூக்கி எறிஞ்சால்ல. ம், அதே மாரி இவள வந்து ஒரு கயர்ல கட்டி வச்சு, ஒரு ம். மொத்த தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து வீட்டுக்கு 4 பேரு போய் ஒவ்வொரு கல்லு எடுத்து அடிக்கணும். ஆ இது இது இதுவும் நல்ல பாயிண்ட். இது இது எந்த என்னன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு கல்லு. ம், எங்க வேணாலும் அடி. ம். அப்படின்னு சொல்லி இவள கல்ல எடுத்து அடிச்சு சாவக்கூடாது. இல்ல கரெக்ட்டா என்னது சாப்பாடு குடுக்கணும், கரெக்ட்டா தண்ணி என்ன 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 குடுக்கணும். தெரியுமா? இதுல வந்துட்டு இப்படி நம்ம ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இது அவைலபிளா இருந்ததுன்னா, அந்த கை இல்லாதவன் சொல்லுவாங்க தெரியுமா? கை இல்லாதவன் கூட எறவன் கை வாங்கி இவள எறிவான். அந்த அளவுக்கு இவ பண்ண விஷயங்கள் இருக்கு. இவ என்ன தெரியுமா? இவள வந்து ஒரு 5 நாளு கட்டி வச்சு கரெக்ட்டா சாப்பாடு, தண்ணி, ஜூஸ் குடுக்கணும். ம், நல்ல ஹெல்த்தியா இருக்கணும். ம், ஆனா எல்லா தமிழ்நாடே போய் இவள கல்ல எடுத்து அடிக்கணும். ம். அந்த இந்த லாஸ்ட் எண்ட் வீரம் வீரம் வரைக்கும். படத்துல இவன் போடுவான்ல, சாப்பாடு போட்டு அடிப்பான் தெரியுமா? அது மாரி இவள சாப்பாடு போட்டு, போட்டு, போட்டு தான் ஏன்னா அடிக்கணும். மயங்கிருவா. ஆ. இந்த மாரி வந்து ஒரு சின்ன பட்டி எல்லாத்தையும் பண்றாளே! இவள நம்பி எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க? இவ தனக்கு குழந்தையவே இந்த மாரி தானே பண்ணுவா? முதல்ல அதுல ஒரு டாக் வேற போயிட்டு இருக்கு. உண்மையில இது அவளோ குழந்தையா இல்ல வேற எங்கிட்ட தூக்கிட்டு வந்துட்டாளா? அப்படிங்கிற மாரியும் இந்த இதுல பேசிட்டு இருக்காங்க. எப்படிதான் இவன் கூட எல்லாம் ஒரு ஆம்பள உட்கார்ந்து வாழ்றான்ப்பா? மே சைக்கோ சைக்கோ கூட கிடையாது. இதெல்லாம் இவ என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இப்ப அழுறாளாம். ஐயோ! சிவனே! அவனேன்னு. சிவனே அவனேன்னு அலறவளுக்கு இந்த இது இது குட்டி குழந்தை, அந்த சின்னதா இருக்குது. அது எத்தனோண்டு இருக்குது. அந்த வீடியோல பார்த்தாலே தெரியுது. பாவம். அத தூக்கி எறியறது ஒரு அதுக்கு மெயின் ரீசன் அவ என்ன தெரியுமா சொல்றாங்க ம், மேடம்? ம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட சண்டை. ம். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அந்த பட்டிக்கு சோறு வச்சிருக்கான். அவன்கிட்ட காட்ட முடியலன்னு சொல்லி இந்த பட்டிட்ட காட்டியிருக்கா. ஓ! சாவக்கூடாதா இவளுக்கெல்லாம் எங்கேயாவது போய்? இல்ல இவளெல்லாம் என்னன்னா, இவளுக்கெல்லாம் 5 வருஷம் தண்டனை பத்தாது. எதுக்கு 3 வேள ஃப்ரீயா சோறு இவளெல்லாம் போடணும்? என்னன்னா, ஒண்ணு ஆயுள் தண்டனை போடணும். இல்லன்னு சொன்னா இவள வந்து தூக்கி கொல்லணும். ஏன்னா, ஒரு மனுஷன கொன்னா வந்துட்டு தூக்கு தண்டனைன்னு இருக்குல்ல. ஒரு கொலை பண்ணா தூக்கு தண்டனை இருக்குல்ல. அதுவும் ஒரு உயிர் தானே. எத்தன உயிர கொன்றுருக்கு. அப்ப இவளுக்கு எத்தன தூக்கு தண்டனை குடுக்கணும்? நீங்க சொல்லுங்க. எங்களோட ஒப்பீனியன் நாங்க சொல்லியிருக்கோம். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற இவள பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க சொன்னத விட நீங்க ஒரு சூப்பரான ஒரு தண்டனை இவளுக்கு குடுக்கலாங்கிறத சொன்னீங்கன்னா, அந்த கமெண்ட்ட நான் வந்து மேல பின் பண்ணி வைப்பேன். மனசே ஆற மாட்டேங்குது ஃபர்ஸ்ட். இந்த மாரி ஒரு வீடியோ பார்த்துட்டு, ம். நைட்டு ஃபுல்லா மைண்ட்ல அதே ஓடிட்டு இருக்கு. சத்தியமா தாங்க முடியல. ஒரு பட்டி இறந்ததுக்கே நம்மலாம் 1 வாரம் அழுறோம். என்னால அத வீடியோ பார்க்கும்போது கையெல்லாம் உதறுது. மனுஷியா இவலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு சர்க்கிள்லயுமே நெறைய பேர் வந்துட்டு, அந்த பட்டி விரும்புற ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க. விரும்பாத ஆட்கள் 1, 2 பேர் இருக்காங்க.
ஆனா அவங்களுமே இந்த பட்டிய வந்துட்டு என்னன்னா இவ்வளவு நோய்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஆ. செட் இல்ல. இப்ப அ நான் லைவாவே பார்த்திருக்கேன். என் வீட்டு பக்கத்துல உள்ள இந்த வயசான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கல் எடுத்து நாய எறிவாங்க. ஆனா நாய்க்கு மேல படாது. பக்கத்துல ம். எறிவாங்க. அது அந்த இதுல ஓடட்டும் அப்படிங்கிறது. அத கூட அவங்கள நான் வந்து சொல்லியிருக்கேன். எதுக்கு எறியறீங்க? அது பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு பயம். அது ஓகே. அது அவங்க அதுக்கு மேல படாத அளவுக்கு எறியறாங்க. இவ ஒருத்தி சின்ன ஒரு அந்த பச்சை குழந்தை. பட்டிக்கு நடக்க கூட முடியல. ஏன்னா சின்ன பிள்ளை. அந்த நடந்து ம். வர்ற ஸ்டேஜ். உண்மையா சொல்றேன். இது சாபம் கிடையாது. அவளும் இதே மாரி கல்லெறி வாங்கி தான் சாவா. கல்லெறி வாங்கி புழுத்து நரகிச்சு தான் சாவுவா. பாய் சொல்லி முடிக்க மனசு இல்ல. சரி ஓகே.